நண்பன் கார்த்தியோட ஃபேமிலி சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம சிங்கப்பூர் வீட்டு கூட்டு வந்து விருந்து வச்ச வீடியோ தாங்க இது. அவங்க மயனோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல சென்சார் மார்க்கெட்ல போயிட்டு பிரியாணிக்கு சிக்கனு, ஃபிஷ்ஷு, எக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அப்படியே கடாயில போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பெரட்டி இன்னைக்கு நம்ம பண்றது வந்து சீரக சம்பா அரிசியில பிரியாணிங்க. லாஸ்ட் வீக் நம்ம வந்து பாஸ்மதியில பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வருஷம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம். சீரக சம்பா அரிசியில வந்து பிரியாணி பண்ணியிருந்தாங்க. நல்ல ஆவி பறக்க வேற லெவலில் இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சுங்க. அது தொட்டுக்கிறதுக்காண்டி சிக்கன்ல வந்து நம்ம குழம்பு வச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ் வாங்கினதை வந்து நல்ல மசாலா போட்டு பெரட்டி நம்ம எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பரா ரெடி பண்ணியாச்சுங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நம்ம எக்கை எல்லாமே நல்லா துண்டு துண்டா வெட்டி என் பங்காளி வந்து எக்கில் ஏதோ கட்லெட் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. தயிர் பச்சடி எல்லாமே ரெடி பண்ணி அழகா வீட்டில் உட்காந்து தட்டுல போட்டு குடும்பத்தோட இந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்துல வர்ற மாதிரி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுல நீங்களும் குடும்பத்தோட சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சிங்கப்பூர் பாஸ்கரை ஃபாலோ பண்ணிக்கங்க.